அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். என்னை ஒரு வீட்டில் கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி, ஐயா என் வீட்டுக்கு வாங்க, என் பூஜை ரூமை நீங்க பாருங்க, அந்த பூஜை ரூம் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமா? ஏன்னா நான் அவ்வளோ பூஜை பண்றேன், எல்லாம் செய்யறேன், ஒரு சுபீட்சம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்துலமா, எப்ப பாரு கஷ்டம்தான் இருக்கு என் வீட்டுல, வந்து பாருங்கன்னாங்க. நானும் போனேன், காலையில போனேன். போய் பார்த்தா ஏகப்பட்ட விளக்கு இருக்கு. 5, 6, 7, 8 விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. ஒத்தப்படையில ஒரு விளக்கும் 7 விளக்கும், தனியா ஒரு விளக்கும் 8 விளக்கு அந்த வீட்டுல எரிஞ்சிட்டு. எதுக்குமா இந்த 8 விளக்குன்னு கேட்டேன். அதுக்கு அடுத்தது, அம்மா உன்னுடைய குடும்ப விளக்கு எது அப்படின்னு கேட்டேன். குடும்ப விளக்கு இல்லைங்க, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு. இல்ல, என் மாமியார் கொடுத்தார் ஒரு விளக்கு. கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தோடனே ஒரு விளக்கு கொடுத்தாங்க, காமாட்சி விளக்கு. 2 யானை போட்டு இந்த விளக்கத்தான் நீ ஏத்தணும்னு, பயங்கர வெயிட்டா இருக்கும் அந்த விளக்கு. அந்த விளக்க கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்ல அந்த விளக்கு ரொம்ப அழுக்கா போச்சுன்னு அந்த விளக்க போட்டுட்டோம். வேற விளக்கு நான் வாங்கல, அப்படியே விட்டுட்டேன். ஆனா அந்த விளக்கு இருக்கிற வரைக்கும் என் வீட்டுல சுபீட்சம் இருந்தது. அது போன அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சு, அதை நான் உணர ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது அவங்க வீட்டுல எப்படின்னா 1, 2, 3, 4 ரேக் ஃபுல்லா சாமி அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு ரேக்குக்கும் ஒரு விளக்கு ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா குடும்ப விளக்கு விட்டுட்டாங்க. விட்டு 12 வருஷம் ஆச்சு. அவங்க வீட்டுல ஒரு காசு தங்கல, ஒரு நகை தங்கல, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகல. யாரு பிரெக்னன்ட், அதாவது அவங்க வீட்டுல 3 பசங்க. முதல் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிரெக்னன்டால. 2வது பையன் 3வது பொண்ணு எதுக்குமே கல்யாணம் ஆகல. ஃபர்ஸ்ட் பையன் கல்யாணம் ஆகி தனியா போயிட்டான் பிரெக்னன்சியால. ரொம்ப போய் உட்காந்து அப்படியே கஷ்டத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் உட்காந்து அந்த பூஜை ரூம்ல உட்கார்ந்தேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க 10 விளக்கு ஏத்துங்க, 15 விளக்கு ஏத்துங்க, 20 விளக்கு ஏத்துங்க. ஆனா ஒரு ராக்குக்கும் 2, 4 விளக்கு, 5 விளக்கு, 6 விளக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க. குடும்ப விளக்கு ஒரு விளக்கு நடுவுல இருக்கணும். குலதெய்வம் நடுவுல, குடும்ப விளக்கு நடுவுல இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஒரு விளக்கு குடும்ப விளக்கு தேவை. அதுக்கு அடுத்தது ஒரு அகல் விளக்கு கண்டிப்பா இருக்கணும். மண் விளக்கு, இந்த பீங்கான் விளக்கு எல்லாம் கூடாது. ஒரு தட்டுல மண் அகல் விளக்கு வச்சு அழகா பஞ்சு திரி போட்டு வடக்கு பார்த்து ஏத்துங்க. குபேரனுக்காக ஏத்துங்க. ஒரு விளக்கு குடும்ப விளக்கு ஃபார் குலதெய்வம், அடுத்த விளக்கு குபேரனுக்காக ஏத்துங்க. எல்லா சாமிக்காகவும் ஒரே ஒரு விளக்கு, அது பித்தளையிலான விளக்காக இருக்கணும். வெங்கலம், பித்தளை அது மாதிரி இருக்கலாம். தயவு செஞ்சு எவர் சில்வர்ல ஏத்தாதீங்க. நிறைய பேர் வீட்டுல சில்வர் வாங்க முடியாது, ஆனா பித்தளை விளக்கு வாங்கலாம், சின்னதா இருக்கும். அந்த பித்தளை விளக்கு வாங்கி ஏத்துங்க. இது போதுமானது. இதுக்கு மேல நீங்க எதுவுமே ஏத்த வேண்டாம். தினமும் அந்த விளக்குக்கு ஒண்ணு குலவிளக்குன்னு ஒரு விளக்கு இருக்கு இல்லையா, அது குடும்ப விளக்கு. அந்த விளக்குக்கு தினமும் மஞ்சள், குங்குமம், பொட்டு வைக்கணும். ஒரு கிள்ளு பூ வைக்கணும். பாக்கி விளக்குக்கு தேவையில்லை. ஏன்னா குடும்ப விளக்குங்கிறது எப்படி வழி வழியா வரணும். தயவு செஞ்சு அந்த விளக்கு அழுக்கா போச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் போட்டேன் போடாதீங்க. ஏன், உங்களுடைய பசங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அதான் சாமி 2 பேர் 3, எங்க வீட்டுல 3 பசங்க இருக்காங்க, 3 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு விளக்க நான் எப்படி பிரிச்சு கொடுக்கறது? இதே மாதிரியாக இன்னும் 2 விளக்கு வாங்குங்க. எப்படியும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடும்ல. அப்ப என்ன பண்ணோம், ஆண் குழந்தை பிறந்த உடனேயே 1 வயசு ஆகும் பொழுது திரும்பி 2 விளக்க வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க ஏத்த வேண்டாம், வச்சுக்கோங்க. விசேஷத்துக்கு அந்த விளக்கும் ஏத்தணும், 3 விளக்கும் ஏத்தணும். ஏன், 3 பசங்க, 2 பசங்கன்னா 2 விளக்கு ஃபங்க்ஷனுக்கு ஏத்தணும். அப்ப ஏத்தி முடிச்சோன்னே, உங்க ஃபர்ஸ்ட் பையனுக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சு, நாங்க கூட்டு குடும்பம் தான் நடத்த போறோம்,
அந்த பொண்ணு வந்தோடனே ஒரு விளக்கு ஏத்த சொல்லுங்க. நீங்க பாக்கி 2 விளக்கு ஏத்துங்க. யாரு? அம்மா. ஏத்துட்டீங்களா? அடுத்தது கல்யாணம் ஆகுதா? அடுத்த மருமக வீட்டுக்கு வராளா? அப்ப முதல்ல இருக்கிற விளக்கு முதல் மருமக, 2வது இருக்கிற விளக்கு 2வது மருமக, 3வது விளக்கு நீங்க ஏத்துங்க. ரைட்டுங்களா? அதனால டெய்லி ஏத்த வேணாம், ஃபர்ஸ்ட் ஏத்துங்க. ஒரு விளக்கு தான் ஏத்தணும் டெய்லி. இது கல்யாணம் ஆகி வரும்பொழுது ஏத்தும் பொழுது 3 பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 3 மருமகளும் 3 விளக்கு ஏத்தணும். ஒரு நாள் ஏத்த. கூட்டு குடும்பமா இருந்தா வந்த புதுசுல வீட்டுக்கு வரும்பொழுது நேர போய் விளக்கேத்தணும், 3 விளக்கு. அப்புறம் முதல் மருமக விளக்கேத்தினா போதும். இல்ல முதல் மருமக வேலைக்கு போறான்னா அம்மா தினமும் குல விளக்கை ஏத்தினா போதும். ஒரே ஒரு விளக்கு ஏத்தினா போதும். ஒருவேளை முதல் பையன் எங்க கூட இருக்கான், 2வது பையன் தனி வீடு பார்த்து போறான்னா ஒரு விளக்க தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும், அந்த விளக்கத்தான் ஏத்தணும். 3வது பையன் ஃபாரின் போறான், அப்ப அந்த விளக்க கொடுத்து அமைச்சிருங்க. அந்த ஊர்ல என்னவோ அதை அவங்க ஏத்தட்டும். ஏன்னா குலவிளக்கு தான் உங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய விளக்கு. நீங்க எந்த விளக்கு ஏத்துறீங்களோ ஏத்தலையோ கவலை இல்லை. ஆனால் குலவிளக்கு மட்டும் ஏத்துவதற்கு மறந்து விடாதீங்க. குலவிளக்கு அழுக்கா போச்சுன்னு அதை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த அழுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சு வச்சுக்கோங்க. ஏன் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பா எங்க மாமியார் கொடுத்த விளக்கு இதுலதான் ஆவி இருக்கு, நிறைய நான் எஸ்டாப்ளிஷ் ஆறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அந்த விளக்கு தேவை. இன்னொன்னு சில பேர் சொல்லுவாங்க, எந்த நேரத்துல இந்த விளக்கு வந்ததோ என் வீடு விளங்காம போச்சுன்னு. அது தப்பு. அந்த மாதிரிலாம் ஆகாது. ஏன்னா எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும், எவ்வளவுதான் உங்களை பிடிக்காம இருந்தாலும், மாமியார் இந்த விளக்க முதல்ல உங்களுக்கு கொடுக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்க, நீயும் சுபீட்சமாக வாழ் என்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்க சபிச்சு கொடுக்க மாட்டாங்கல்ல, அந்த வார்த்தை அந்த விளக்குக்குள்ள இருக்குங்க. அந்த வார்த்தை அந்த விளக்கு தாங்கி கொண்டிருக்கும். அப்ப அந்த விளக்கானது என்ன சொல்லும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அந்த விளக்கோட ஒலி சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்க மாமியார் என்னதான் உங்களை தூத்தினாலும் முதல்ல சொன்ன வார்த்தை அந்த விளக்குக்குள்ள இருக்கும். அது நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கையால தானே ஏத்திருப்பீங்க. முதல்ல வீட்டுக்கு வந்தோடனே மாமியாரை பிடிக்காம எல்லாம் போகாது. ஏத்துனோடனே அம்மா நீ நல்லா இருமா, இந்த விளக்கு எப்படி ஒலி இருக்குதோ அந்த மாதிரி உன்னுடைய குடும்பமானது சுபீட்சமாக எப்பொழுதும் நல்ல ஒலி வந்து கொண்டே இருக்கணும்னு முதல்ல சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தையை தாங்க அந்த விளக்கு தாங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்குதான் குலவிளக்கை எக்காரணத்தை கொண்டும் தூக்கி எறியாதீர்கள். அப்ப வார்த்தையும் சேர்ந்து போயிடும். அப்ப மாமியார் சொன்ன அந்த கெட்ட எண்ணங்கள் அந்த விளக்குக்குள்ள, புது விளக்குக்குள்ள இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், குலவிளக்கை அப்படியே இருக்கணும். ஒரே ஒரு புள்ளதான் இருக்கான் எனக்கு, கவலைப்படாதீங்க. இந்த விளக்க உங்க காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கணும். ரைட்டுங்களா? அந்த விளக்கானது மாறி 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 போய் கொண்டிருக்க வேண்டும். அதை தூக்கியே போடக்கூடாது. ஒருவேளை அந்த விளக்கு உடையாது, கீழே போட்டாதான் உடையும். அப்படி உடைஞ்சிச்சுன்னா, கீழே போட்டு உடைந்து விட்டது என்றால் தோஷம். அது என்ன பண்ணணும், அந்த விளக்க கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து எங்க ஏத்தணும், ஒரு பிள்ளையார் கோவில்ல அந்த விளக்கேத்தி அப்படியே கொண்டு வரணும். அப்படியே கொண்டு வந்து உங்க வீட்டுல அதுல இருந்து ஏத்த ஆரம்பிச்சிடணும். அப்பதான் சுபீட்சம் இருக்கும். இல்லாட்டி சுபீட்சம் போயிடும், மாமியாரோட ஆசீர்வாதம் போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த விளக்கு உடைஞ்சு போச்சு, மாமியார் இருக்காங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ராவர்சி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவங்க வீட்டுல போய் அந்த விளக்கேத்தி வாங்கிட்டு வாங்க. இல்ல மாமியாருக்கு எனக்கும் எல்லாம் அருந்து போச்சு சுத்தமா அப்படிங்கிறவங்க ஒரு பிள்ளையார் கோவில்ல ஏத்தி எடுத்துட்டு வாங்க. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் மாமியாரை பகைச்சிக்கவே கூடாது. ஏன், ஒரு குலதெய்வத்துக்கு சமமானவர்கள் மாமியார். அவங்களுக்கு கெட்ட எண்ணம் இருந்தா இருந்துட்டு போது, அதுக்கான தண்டனையை கடவுள் கொடுப்பார். ரைட்டுங்களா? மருமகளும் கெட்ட எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் குலதெய்வ விளக்கு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. ரைட்டுங்களா? பார்த்துக்கோங்க, குலதெய்வ விளக்கு உங்க வீட்டுல எது குலதெய்வ வழக்கமாக இந்த விளக்கேற்றணுமோ அதை மட்டுமே ஏற்றுங்கள். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த விளக்கேத்தினா சுபிஷம், அந்த விளக்கு எதுவுமே கிடையாது. குலவிளக்கை ஏத்த தவறிட்டீங்கன்னா எந்த விளக்கேத்தினாலும் சுபிக்ஷம் கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லயும் இருக்கு.
குல விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு இருக்கு, ரைட்டுங்களா? அதை நான் உள்ள போட்டுட்டேன், ஃபங்க்ஷன் போது எடுத்து ஏத்துவேன். எடுங்க எடுங்க, மாமியார் கொடுத்த விளக்கா எடுங்க, பரவாயில்ல. மாமியாரே எனக்கு பிடிக்காது, பரவாயில்ல. முதல்ல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அந்த விளக்கேத்துமோ சொல்லியிருப்பாங்க, அதுதான் கடைசி வரைக்கும் வேலை செய்யும். எடுத்து ஏத்துங்க. என்னதான் பூஜை பண்ணாலும் எனக்கு சிறப்பே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா குலவிளக்கை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். குலவிளக்கை எடுங்க, ஏத்துங்க. சுபீக்ஷமான வாழ்க்கை, அருமையா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.